மார்ச் 9ஆம் தேதி திருச்சி சிறுகனூரில் திமுக மாநாடு நடைபெற இருக்கும் நிலையில் தொண்டர்களுக்கு திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் அழைப்பு விடுத்திருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். மேலும் தகவலை செய்தியாளர் ரமேஷ் வழங்க கேட்கலாம். ரமேஷ் வணக்கம். முதல்வர் ஸ்டாலின் இந்த அழைப்பு குறித்த முழு தகவலை சொல்லுங்க. மார்ச் 9ஆம் தேதி திருச்சியில திமுகவின் மாநில மாநாடு நடைபெற இருக்கிறது. இந்த மாநாட்டுக்கு திமுக தொண்டர்களுக்கு அழைப்பு விடுத்து திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் கடிதம் ஒன்றை எழுதியிருக்கிறார். அந்த கடிதத்துல ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும் என்னும் திமுக நிர்வாகிகளின் தேர்தல் சந்திப்பு சிறப்பு மாநாடாக திருச்சி மாநாடு நடைபெற இருக்கிறது. எனவே திமுக நிர்வாகிகள் அனைவரும் இந்த மாநாட்டில் பங்கேற்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கிறார். திராவிட மாடல் 2.0 ஆட்சியை அமைத்துவதற்கு இந்த திருச்சி மாநாடு முக்கியமான ஒரு மாநாடாக இருக்கும் அப்படின்னு முதலமைச்சர் அந்த செய்தியில குறிப்பிட்டிருப்பதை பார்க்க முடிகிறது. திருச்சியில நடந்த மாநாட்டுல திமுக தேர்தல் களம் காண்பது என ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட இடம்தான் திருச்சி. திமுக தொடங்கப்பட்ட பிறகு திருச்சியில நடந்த மாநாட்டுல தான் தேர்தல் களம் காண்பது என்ற ஒரு முடிவு ஏற்பட்டது. அப்படி திமுகவுக்கு முக்கியமான இடமான திருச்சியில நடைபெறக்கூடிய இந்த மாநாடு அப்படிங்கிறது திமுக மீண்டும் ஆட்சிக்கு வருவதற்கு முக்கியமான ஒரு மாநாடாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அதே மாதிரி மத்திய அரசு ஹிந்தியை திணித்தால் இன்று மட்டுமல்ல அன்று முதலே ஹிந்திக்கான எதிர்ப்புணர்வை உயிரை தியாகம் செய்து வெளிப்படுத்திய தமிழை காப்பாற்றிய மண்தான் திருச்சி என்றும் முதலமைச்சர் அந்த செய்தியில குறிப்பிட்டிருப்பதை பார்க்க முடிகிறது. இப்படியாக திமுகவினுடைய மாநில மாநாடு திருச்சியில் நடைபெற இருக்கிறது. அந்த மாநாட்டுல திமுகவின் தேர்தல் வாக்குறுதிகள் சிலவற்றை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிக்கிறார். ஒவ்வொரு முறையுமே திருச்சியில் நடக்கக்கூடிய மாநாட்டுல தான் திமுகவின் முக்கியமான தேர்தல் வாக்குறுதிகளை முதலமைச்சர் அறிவிப்பார். அந்த வகையில மார்ச் 9ஆம் தேதி திருச்சியில் நடக்கக்கூடிய மாநாடும் முக்கியமான ஒரு மாநாடாக பார்க்கக்கூடிய நிலையில இந்த மாநாட்டுக்கு திமுக தொண்டர்களுக்கு அழைப்பு விடுத்து முதலமைச்சர் கடிதம் ஒன்றை எழுதியிருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி ரமேஷ். உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் காதலும் கலகலப்பும் நிறைந்த ஒரு புத்தம் புதிய ஃபேண்டசி தொடர் ராஜா ராணி தினமும் இரவு 8 மணிக்கு.